தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த பிக்குகளை தாக்கிய போலீசார் தொடர்பில் முறைப்பாடு. இலங்கை வரும் வெளிநாட்டினருக்கு கடுமையாகும் சட்டம், போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கொழும்பில் சிக்கிய கோடிக்கணக்கான போதைப்பொருள். போலீசாரின் பலத்த பாதுகாப்பு, நுகைகொடையில் சிறப்பு போக்குவரத்து திட்டம். தமிழகாமத்தில் பேருந்து நடத்துனர் தவறி விழுந்து மரணம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் சீரற்ற வானிலையால் 218 பேர் பாதிப்பு. விடுமுறையில் வந்த ராணுவ சிப்பாய் செய்த மோசமான செயல், அடுத்தடுத்து சிக்கிய 9 பேர். நாளை அரசாங்கத்துக்கு எதிராக பேரணி தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை சம்பவத்தில் பௌத்த பிக்குகளை தாக்கிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட போலீஸ் குழுவினரை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபரிடம் இன்று எழுத்துப்பூர்வ முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜன அறகலையே புரவசியோ அமைப்பினால் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதத்தில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று விகாரையின் கம்பி வேலியை துண்டித்து அதற்குள் பலவந்தமாக நுழைந்துள்ளதுடன் பௌத்த பிக்குகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு தாக்கிவிட்டு புத்தர் சிலை ஒன்றையும் எடுத்து சென்றுள்ளனர். இந்த செயலானது 1979ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்கு குற்றவியல் சட்டக்கோவை மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் சில பிரிவுகளை மீறும் செயல் எனவும் இது பிடியாணையின்றி கைது செய்யக்கூடிய குற்றம் எனவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டின் பிரதிகள் போலீஸ் ஆணைக்குழு உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் செல்லுபடியாகும் முச்சக்கர வண்டி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் முச்சக்கர வண்டியை செலுத்தும் வெளிநாட்டினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு போக்குவரத்து தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டினருக்கு சம்பந்தப்பட்ட சாரதி அனுமதி பத்திர பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி செலுத்த அனுமதி இல்லை என்றால் அவர்களுக்கு தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமங்கள் வழங்கப்படாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி செலுத்த விரும்பினால் மோட்டார் வாகனத்துறை மூலம் தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமத்தை பெறுவதற்கான வழி உள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சுவிஸ் பெண் முச்சக்கர வண்டி செலுத்த அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இலங்கையில் சில முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் முச்சக்கர வண்டி அனுமதி பத்திரம் உரிமம் இல்லாத வெளிநாட்டினருக்கு முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு விடுவதாக செய்திகள் வந்துள்ளன. கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் 30 கிலோகிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றகத்தில் வைத்தே இந்த போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளின் பெறுமதி 150 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகைகொடையில் இடம்பெறவுள்ள எதிர்க்கட்சி பேரணிக்காக சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நுகைகொடை ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் வெள்ளிக்கிழமை நாளை பேரணியொன்று நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று போலீசார் தெரிவித்தனர். நாவல வீதியில் நுகைகொடை மேம்பாலம் அருகே உள்ள ஹைலெவல் சந்தையிலிருந்து திரையரங்கம் எதிரே உள்ள நாவல சுற்றுவட்ட பாதை வரை வாகன போக்குவரத்து பிற்பகல் 2 மணி முதல் பேரணி முடியும் வரை தடை செய்யப்படும். வாகன சாரதிகள் சிரமத்தை தவிர்க்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
திருகோணமலை தம்பலகாமம் பாலம்போட்டாறு பகுதியை இணைக்கும் போலீஸ் சோதனை சாவடியில் பிரதான வீதி அருகில் பேருந்திலிருந்து தவறி விழுந்ததில் நடத்துனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பாலம்போட்டாறு கண்டி திருகோணமலை வீதியில் உள்ள கோயில் உண்டியலில் காணிக்கை போட்டுவிட்டு மீண்டும் பேருந்தில் ஓடி சென்று ஏறிய போது தவறி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவரது தலை அடிபட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகிறது. இவ்வாறு உயிரிழந்த பேருந்து நடத்துனர் திருகோணமலை 5ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த லலித் குமார, வயது 41 என குடும்பஸ்தர் என்றும் கூறப்படுகின்றது. தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கடும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை இன்று இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழையுடன் கடும் மின்னல் ஏற்படக்கூடிய அதிக சாத்தியம் உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சீரற்ற வானிலையால் 218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு வீடு முற்றாகவும் 6 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 218 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு ஒரு வீடு முழுமையாகவும் 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் வெள்ளம் வடிந்தோடும் வாய்க்கால்கள், மதகுகளை தடை செய்ய வேண்டாம் என கோருகின்றோம். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் பகல் வேளைகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதனால் பொதுமக்கள் அது தொடர்பிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் சுற்றி வளைப்பு சிறப்பு நடவடிக்கை ஒன்றில் போதைப்பொருள் வைத்திருந்த இராணுவ சிப்பாய் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பலகொள்ள, கந்தேகெடிய, தலதென, மேககிவுல, அங்களவுள், பொத்த மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20 தொடக்கம் 43 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் முதலில் பலகொள்ள பகுதியில் விற்பனைக்காக கொண்டு வந்த ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னரே ஏனையவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இராணுவ பணியிலிருந்து விடுமுறையில் வந்தபோது குறித்த சிப்பாய் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாளை நவம்பர் 21 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் நடத்தப்படவுள்ள மகா ஜனகண்ட் மேடையானது அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தியையும் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நினைவூட்டுவதையும் நோக்கமாக கொண்டது மட்டுமே என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார். நாளை நாம் நடத்தும் மகா ஜனகண்ட் இந்த மக்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள அதிருப்தியையும் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நினைவூட்டுவதற்கும் ஆன ஒரு மேடை மட்டுமே. இது அரசாங்கத்தை, அமைச்சர்களை வெளியேற்றுவதற்கோ அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கோ ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, கூட்டம் அல்லது எதிர்ப்பு போராட்டம் அல்ல என்று இந்திகா அனுருத்த வலியுறுத்தினார். ஆனால் அரசாங்கம் இதை ஒரு பெரிய விடயமாக கருதி ஜனாதிபதி முதல் அரசாங்கத்தின் தரப்பினர் வரை மிகவும் ஆர்வத்துடன் இந்த 21ஆம் தேதி கூட்டத்தை எடுத்துள்ளனர். எமக்கு ஒரு வருத்தம் உள்ளது. அரசாங்கம் அன்று கொடுத்த வாக்குறுதிகளுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டியிருந்தால் இன்று பல விடயங்களை நிறைவேற்றி இருக்கலாம். அன்று அரசாங்கம் கூறிய எரிபொருள் விலை, மின்சார கட்டணம் மோசடி, ஊழல் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதாக கூறியவை குறித்து அரசாங்கம் ஆர்வம் காட்டியிருந்தால் இந்த கூட்டத்தை இன்னும் ஒரு வருடத்துக்கு பின்னால் போட்டியிருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று அரசாங்கம் பயத்தில் உள்ளது.
இதை ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டுள்ளது. இது ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டுள்ளது. அதனால் அரசாங்கத்திற்கு நாம் சொல்கின்றோம், அந்த பயம் அடுத்த வருடத்தில் உங்களுக்கு இருமடங்காக உணரப்படும். அதனால் 21ஆம் தேதி மக்கள் இதில் இணைவதை தடுக்க முடியாது. நீங்கள் நமக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை வழங்கியுள்ளீர்கள். இதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகின்றோம். இதன் மூலம் இது 2-3 மடங்கு அதிகரித்துள்ளது. அதனால் அரசாங்கத்திற்கு நாம் கூறுகின்றோம், உங்கள் கவனத்தனங்களையும் வஞ்சகங்களையும் நாளை நிகழ்ச்சியில் வெளிப்படுத்த தயாராக வேண்டாம். நாளை நடைபெறும் நிகழ்ச்சியை அரசாங்கம் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாளை நாட்டில் உள்ள மக்கள் பொய்யை விடுத்து உண்மையாக வேலை செய்யுங்கள் என்று உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்றும் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.